ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோனி முட்டை மசால். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சப்பொடி, பூண்டு, மிளகாப்பொடி, உப்பு, தாளிக்கிறதுக்காக கடுகு. ஸோ இவ்வளோதாங்க. அண்ட் மேக்ரோனி. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணுங்க. அந்த தண்ணி நல்லா சூடாகணும், கொதி வரணும். அந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இந்த மேக்ரோனி வச்சுருக்கோம்ல அதை அந்த தண்ணியில் கொட்டி வேக வைக்கணும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கணும். எதுக்காக ஆயில் விடுறோன்னா அப்போ தான் மேக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனாலையும் அண்ட் அதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வச்சுருக்க மேக்ரோனியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொட்டி விடாமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ அப்பப்போ கரண்டியில் நல்லா அதை தொழவி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக மேக்ரோனி வேகும். ஸோ இதை அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மேக்ரோனி கொஞ்சம் நம்ம போட்டதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக ஆகும். அண்டு கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஸோ அதுதான். அப்புறம் அந்த மேக்ரோனியை அழுத்தி பார்க்கும்போது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ இதுதான் மேக்ரோனி வெந்ததற்கான பதம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேக்ரோனியை ஜஸ்ட் இப்படி அழுத்தி பார்த்தோன்னா அது துண்டாக விழணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த டைமில். அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பார்த்தோன்னா அது நல்லா நசுங்கி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் குக்கானா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம போட்ட மேக்ரோனி ஒரு முக்கால்வாசி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தோட மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்பயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மசியுது. அதனால் இது கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் நம்ம வடித்து எடுத்துக்கணுங்க. வடித்து எடுத்துட்டா கொஞ்சம் ஆற விட்டு மற்ற ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ குக்கான மேக்ரோனியை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி அந்த தாளிப்பு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கணும்.
கொஞ்சம் அனல் கம்மியாகவே வைங்க. நான் வந்து சரியாக நோட் பண்ணாமல் விட்டேன், அதனால் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அனல் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடுகு போடுங்க. கடுகு போட்டால் விட்டு பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டை ஆட் பண்ணணும். அது போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம மேக்ரோனியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேக்ரோனியை சிலர் வந்து கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுவாங்க, ஸோ தட் அது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நான் அது செய்யலை. ஸோ என்ன பண்ணுறேன், அதுக்கு பதிலாக கரண்டியில் திரும்பவும் அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ தட் அது ஒன்றோட ஒன்று அந்த சூடில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலாவில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஏற்கனவே நம்ம பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா ரெண்டும் ஒன்று போல் கலந்து, ஸோ இந்த ஒன்று போல் சேர்ந்து தக்காளி தொக்குக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ முட்டை ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுட்டு அதை வந்து அந்த கிரேவியில் ஊற்றிக்கணும். ஸோ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க இந்த மேக்ரோனியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கிரேவியில் போடணும். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒவ்வொரு மேக்ரோனிலையும் அந்த கிரேவி மசாலா வந்து ஃபுல்லாக சாட்டே ஆகிருக்கணும், ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒவ்வொரு மேக்ரோனிலையும் வந்து அந்த மசாலா பிடிச்சிருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போதுமான அளவுக்கு மேக்ரோனி போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க, மேக்ரோனி முட்டை மசாலா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கு சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்லாம். நல்ல மழை இருக்கிற டைமில் இதை குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then see you, take care, bye bye.